எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, உங்களை இந்த மிக முக்கியமான பதிவிற்கு அன்போடு அழைக்கின்றேன். பொதுவாக இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும், வரக்கூடிய 2025 மார்ச் 29 சனி பகவான் உங்களுடைய 7 சனி என்று தரக்கூடிய அந்த பலன் இருக்கிறது அல்லவா, அதிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார். இந்த 7 சனியினுடைய அந்த ஏதேனும் தொல்லைகள் சிறு இருந்தாலும் கூட அந்த சிறு தொல்லைகளிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு ஒரு 3ஆம் இடத்திலே சென்று அமரக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே இவரை கண்டால் பயம் எதற்கு என்றால், நீதி தவறினாலோ, நேர்மையிலிருந்து அப்படி மாறினாலோ, அல்லது சட்டத்திற்கு புறம்பாக இருந்தாலோ மிகப்பெரிய தண்டனைகளை எல்லாம் தந்து சோதிக்கக்கூடிய பூர்வ ஜென்ம புண்ணியத்திலே குறைகள் அதிகமாக இருந்தால் அதற்கேற்ற சில தண்டனைகளை இந்த ஜென்மத்திலே தரக்கூடியவராக இருக்கிறார். சரி, இந்த பதிவிலே இந்த சனி பெயர்ச்சி துவங்கக்கூடியது என்பது எப்படி, இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 7 சனியாக துவங்கிய காலகட்டம் இருக்கிறது அல்லவா, தனுசு ராசியிலே துவங்கும் போது மெதுமெதுவாக சற்று சில நாட்கள் கழித்து அந்த டிசம்பர் 2019 வாக்கிலே மிகப்பெரிய கெடுபலன்களை தர வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த கெடுபலன்களை எல்லாம் தர துவங்கி அந்த காலகட்டத்தை எல்லாம் இப்போது கடந்து வந்திருக்கக்கூடிய நேரத்துல இப்போது ஒரு அசுர குணத்தோடு, ஒரு அசுர பலத்தோடு 1000 சனியினுடைய தாக்கத்தை நீங்கள் அல்ல, மகர ராசிக்காரர்கள் அல்ல, மகர ராசியை ஆட்டி படைத்த கெடு நிலைகள் கெடும் அளவிற்கு 1000 சனியினுடைய தாக்கத்தோடு இது இருக்கிறது. எப்படி என்று இந்த பதிவிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். எப்போதுமே இயற்கையின் விதி என்ன? பிறப்பு இறப்பு. ஒருவர் நல்லது நினைத்தால் நல்லதாகவே அவர் மாறிவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு. ஒருவர் உங்களுக்கு தீங்கு நினைத்திருந்தால் உங்களுக்கு பின் உங்களுக்காக குழி வெட்டி கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த குழிக்குள் அவர் விழக்கூடிய காலமாக இது அமைத்துவிடும். இந்த 29 மார்ச் 2025 என்பது அசுர பலம் தான், மிகப்பெரிய அசுர பலம். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய பலன்களை தந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பிலே மாறுகிறது. இருந்தாலும் கூட 2025 ஒரு மண்டலமாவது 6 மாதங்களுக்கு இந்த பலன் மிக தீவிரமாக இருக்கும். நீங்கள் ஏதேனும் ஒன்று யாரையேனும் ஒரு தொட்டால் கூட அவன் அந்த தொடக்கூடிய அந்த எண்ணம் உங்களுக்கு அவனை தாக்க வேண்டும் என்று நினைத்தால் லேசாக தொட்டால் கூட கீழே விழுந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கெடுபலனை அவன் பெற்று விடுவான். ஆகையினாலே மிக கவனமாக இருங்கள், ஏனென்றால் அப்படி ஒரு ஆற்றல். அது மட்டுமல்ல, இந்த முயற்சி என்று இருக்கக்கூடிய இந்த 3ஆம் இடத்துல 2 கிரகங்கள் ஒன்றாக இணைவதே மிகப்பெரிய ஆற்றலை பல நேரங்களிலே தந்துவிடும். சூரியன் 3இல் இருப்பது சிறப்பு. சூரியன் சந்திரனோடு சேர்ந்த அமாவாசையாக அமைவது அது ஒரு சிறப்பு. அதாவது சிறப்பு என்றால் நல்லதாக நினைத்து செயல்படக்கூடிய காரியங்களிலே வெற்றியையும், முன்னோர் வழியில மிகப்பெரிய ஆதாயத்தையும் லாபத்தையும் தந்துவிடக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக இந்த நாளினுடைய தன்மையை சொல்ல வேண்டும் என்றால் பதிவு நீண்ட நெடியதாக சென்றுவிடும். ஆகையினாலே சுருக்கமாக சொல்கின்றேன். இது மிக ஆற்றல் வாய்ந்தது. காரணம், ராகு உங்களுடைய 3ஆம் நிலையிலே இருந்து அந்த ராகு பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது குருவினுடைய நட்சத்திரத்திலே இருக்கும். அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த 29 மார்ச் 2025 குருவினுடைய நட்சத்திரத்திலே ராகு, அந்த ராகு குருவின் மீது தன்னுடைய ஆளுமையை, தன்னுடைய பார்வை பிடியை குருவின் மீதும் செலுத்துவார். ஆகையினால நல்ல குரு அவருடைய அட்வைஸை நீங்கள் கேட்க தவறினாலோ அல்லது தவறான வழிநடத்துதல் இருந்தால் எதிரிகளுக்கு மிகப்பெரிய அபாயத்தை நீங்கள் விளைவித்து விடுவீர்கள். குறிப்பாக உங்கள் மீது ஏதேனும் உங்களிடம் கடன் வாங்கி தரவில்லை என்று இருப்பவர்களுடைய சொத்தையே அபகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இது தேவையற்றதாக இருக்கும். ஆனால் அப்படி நினைத்தாலும் அது நடந்து விடும். ஆகினால் மிக கவனமாக இருங்கள். சட்டத்திற்கு புறம்பாக செய்யக்கூடாது என்பதற்குத்தான் இந்த பதிவை எச்சரிக்கையாக தருகின்றேன்.
முதலிலே சூசகமாக சொல்லிவிட்டேன், தொட்டால் துவண்டு விடுவான் என்று. தொட்டால் துவண்டு விடுவான் என்றால் அந்த துவளும் நிலைக்கு சட்டத்திலே சிக்கல் வரும். ஆனால் அதை சந்தித்து வெளிவரக்கூடிய ஆற்றலையும் இந்த கிரக நிலையில் தருகிறது. ஆகையால் ஒரு விஷயத்தை மனதிலே வைத்து செயல்படுங்கள். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கினன் காவாக்காலேன். அதாவது எங்கு கோபத்தை நீங்கள் செலுத்த முடியுமோ அங்கு செலுத்தாமல் வெற்றியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, இந்த சனி பெயர்ச்சி உங்களுடைய ராசியிலிருந்து 7 சனி முழுவதுமாக விலகி மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 3ஆம் இடத்து சனியாக சென்று ராகுவோடு இணையக்கூடிய அந்த நிலை, ராகுவினோடு மிக நெருக்கமாக இருப்பது என்பது சொல்ல போனால் 1820க்கு பின்பாக 1820 விஷயங்கள் உங்களுக்கோ அல்லது நானோ உணர்ந்திருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு தெரியும். காரணம் என்னவென்றால், ஜோதிட ரீதியான குறிப்புகளை என் தாய் வழி முப்பாட்டன்கள் வழியாக நான் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் அப்போது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு மகர ராசிக்காரர்கள் சென்றார்கள், மிகப்பெரிய தனவான்களாக மாறி இருக்கிறார்கள். சிலரெல்லாம் அதாவது சாதாரண நிலையில் இருந்தவன் கூட அந்த நிலத்திற்கு உரிமையாளராக மாறி இருக்கிறார். அதற்கு அந்த காலகட்டத்தில் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பின் அடிப்படையில் சொல்கின்றேன். 1820 இந்த சமயத்துல இதே போன்ற கிரகநிலை மீன ராசியிலே சனி பகவான் பெயர்ச்சி, அந்த சமயத்திலே ஒரு கிரகணம், அதே நிலையிலே சூரியன் சந்திரன் சுக்கிரன் லேசாக அந்த மீனத்திலிருந்து அகன்று மேஷத்திற்கு வந்திருக்கும். நான் சொல்வது 1820. அப்போது புதனும் அங்கேயே இருக்கக்கூடிய அந்த நிலையில் எப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் என்றால், உழுது அடுத்தவனுக்காக பணம் தந்து கொண்டிருந்த மகர ராசி அந்த இடத்திற்கே உரிமையாளர் ஆகி இருக்கிறார். இது நடந்திருக்கிறது. இது மிகப்பெரிய நிலத்திற்கு. என்னிடம் அந்த குறிப்புகள் வழியாக, என்னுடைய குடும்ப வழி குறிப்புகள் வழியாக மட்டுமல்லாமல் அந்த வாரிசுகளையும் நான் விசாரித்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு தன லாபத்திற்கு, நாடு போற்றக்கூடிய அளவிற்கு, அடுத்தவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அளவிற்கு தனவானாக ஆகியிருக்கிறார். காரணம் என்னவென்றால், அப்போது ஒரு சட்டத்திலே ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அந்த சட்ட மாற்றம் என்பது, நான் ஏன் சட்ட மாற்றத்திற்கு ஜாதக பலனிலை சொல்கிறேன் என்றால், கிரகங்கள் பொதுவாகவே பொது பலனாக உலகத்திலே சில விஷயத்தை செய்யும். மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நிகழும். ரயத்வாரி சிஸ்டம் என்று வரி வசூல் நேரடியாக பிரிட்டிஷ் அரசு கட்டுப்பாட்டிலே சென்றது. ஜமீன்தார்கள் எல்லாம் வரி வசூல் செய்து அடாவடித்தனம் செய்து கொண்டிருந்த அந்த நிலை மாறியது. அதனால் உழுபவனுக்கே அந்த நிலம் சொந்தம் என்ற அந்த அடிப்படை வரும்போது, ஒருவர் மற்றவருக்கு வரி கொடுத்து கொண்டு யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்றிருந்த நிலையெல்லாம் மாறி, அரசு அதிகப்படியான ஆட்சி செங்கோலை செலுத்துவதற்கு பதிலாக அவர்களுடைய கொடுங்கோலை கூட செலுத்தி இருக்கிறார்கள் என்று சில நுட்பமான விஷயங்களை பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் கூட 1820 ஏற்பட்ட அந்த வரி செலுத்தக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டில மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை சாதாரண ஒரு உழைப்பாளிக்கு பல நிலைகளிலே பல ராசிக்காரர்களுக்கு தந்திருக்கிறது. மகரத்திற்கு 7.5 முடிந்து இருந்த தருவாயில மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தந்துவிட்டது. ஒரு சிறு முயற்சியினால் உழுதிருந்தவனே, பயிர் வைத்து மற்றவனுக்கு கூலிக்கு வேலை செய்தவனே ஓனர் உரிமையாளராக ஆன அந்த தருணங்களை எல்லாம் பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த 2025-29 இந்த நாளில் குருவினுடைய பலம் இழக்கிறது. குரு அவர் இருக்கக்கூடிய நிலை 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகையினாலே இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களாக இருக்கிறீர்கள், பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு குழந்தை சார்ந்த, அதாவது குழந்தை பேர், அதாவது கர்ப்பமாக இருந்தால் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் கூட உங்கள் இல்லத்திலே ஒரு குழந்தைக்காக காத்திருந்தால் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற வீர தீர விளையாட்டுகளில ஈடுபடக்கூடாது. அதே சமயத்துல செவ்வாய் 6ஆம் இடத்துல செவ்வாய் புதனினுடைய வீட்டிலே சென்று அமர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த செவ்வாய் பகவானும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். ஆகையினால் அந்த குரு பகவானுடைய ராசியில இத்தனை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. 2019 டிசம்பர் 26 கிரகணத்தன்று
மிகப்பெரிய மாற்றத்தை உலகம் சந்தித்தது, லாக்டவுன் வந்தது. அதே போன்று இப்போது இருக்கக்கூடிய நிலை என்றால் நீர் தத்துவ அமைப்பான மீனராசியில குரு பகவான் அந்த இடத்திற்கு அதிபதி. அந்த குரு நிலத்தத்துவத்திலே சென்று அமர்ந்திருக்கும் போது நிலம் நீர் சார்ந்த விஷயங்களில எப்படி முயன்றால் வெற்றி வருமோ அப்படி மட்டும் முயல வேண்டும். முயற்சியை தவறான திசைகளிலே செலுத்தினால் இயற்கை எதிர்பார்க்காத விளைவுகளை பொதுவாக உலகத்திற்கு தரும். ஆனால் மகர ராசி என்பர்களே, நீங்கள் உங்களுடைய நீர் மற்றும் நிலம் இவற்றிலே, நீர் ஆதாரங்கள் மற்றும் நில விஷயங்களில வெற்றி பெற வேண்டும் என்றால் சாத்வீக முயற்சிகளின் மூலமாக உங்களுடைய முயற்சிகள் இருக்கும்போது அந்த முயற்சிக்கே பயந்து, உங்களுடைய அந்த யோசனைக்கே பயந்து கட்டுப்பட்டு உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி தருவதற்கு கூட கிரகநிலைகள் அமைகிறது. ஆனால் அடிமை சாசனம் எழுதி தருவது என்பது சரியான நிலை அல்ல இப்போது, ஒரு டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலையில. ஆனால் கிரகங்களினுடைய நிலை, நீங்கள் முயற்சி செய்தால் அப்படி ஒரு அசுர பலத்தோடு இது இருக்கிறது. ஏன் எச்சரிக்கை? உங்களுடைய அந்த அசுர பலத்தின் காரணமாக யாருக்கும் தீங்கு இழைத்து விடக்கூடாது. அந்த தீங்கு உங்களுக்கும் கூட தீங்காக அமையலாம். ஆகையினால் மிக கவனத்தோடு இருங்கள். அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்தில, அது மேஷ ராசியினுடைய மனை அந்த செவ்வாய், அந்த 4ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்து அதிபதி 6லே சென்று அமர்ந்து இருக்கும் போது உங்களுடைய சுகங்களை சற்று குறைத்து கூடுதல் உழைப்போடு இந்த 4ஆம் இடத்திற்கு சனி பகவான் துவங்கக்கூடிய நிலையிலேயே மிகப்பெரிய ஒரு ஆற்றலோடு துவங்குகிறது. அந்த ஆற்றலை மடைமாற்றி நல்லதாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஆற்றலுடைய தாக்கம், ஒரு சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் எப்போது வரை இருக்கும் என்றால் சற்றேறக்குறைய ஒரு 6 மாதம் இருக்கும். ஆனால் செவ்வாயினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும் போது ஒரு மண்டலத்திற்கு நீங்கள் பல விஷயங்களிலே கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பு. உங்களுடைய சகோதரர்களை அல்லது உங்களோடு வயதிலே குறைந்தவர்களை அன்பாக நடத்துங்கள். குறிப்பாக எதிர்பாலினத்தவரிடம் உங்களோடு வயதிலே குறைந்தவர்கள், அது எந்த உறவாக இருந்தாலும் வீண் பழி யார் வேண்டுமானாலும் சுமத்தலாம். அது ஒரு பழி என்பது வேறு விஷயம். இன்றெல்லாம் சட்டங்கள் ஆண்களுக்கு விட பெண்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதை சாதகமாக பயன்படுத்தி தவறு செய்தவர்கள் தவறுக்குள் சிக்கி பிரச்சனைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையை இயற்கை செய்து கொண்டிருக்கும். நீங்கள் யாரையும் பழி வாங்குகிறேன் என்று செய்யக்கூடாது. இது உங்களுக்கு நேர விரயம், டைம் வேஸ்ட். அதற்கு பதிலாக தனம் சம்பாதித்து நிலத்தை எப்படி ஆள்வது, அதாவது ஒரு கிரவுண்ட் வாங்கினால் நீங்கள் ஓனர், அதை நீங்கள் ஆளப் போகிறீர்கள். ஊருக்கு தலைவரானால் அதை நீங்கள் ஆளப் போகிறீர்கள். அதுபோல் நாட்டிற்கு தலைவரானால் அதை ஆள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆகையினால் ஆள பிறந்த அற்புதங்களை தரக்கூடிய இந்த நிலையில 1000 சனி பகவானின் தாக்கம் காரணம் என்னவென்றால் ராகுவோடு இணைந்த சனி மிகப்பெரிய ஒரு விஷயங்களை எல்லாம் செய்யும், நினைக்க முடியாத பற்றையெல்லாம் செய்யும். இதே சமயம் 1996 1996 மார்ச் 21 கூட இப்படி ஒரு நிலை இருந்தது. மீனராசியிலே சனி பகவான் இருந்தார். அப்போது பைசாக்கு வழி இல்லாமல் இருந்த, அல்லது நினைத்தாலும் கூட ஒரு நிலம், ஒரு சதுரடி நிலம் வாங்க முடியாது என்று இருந்த மகர ராசி அன்பர்கள் மிகப்பெரிய நிலபுலன்களுக்கு முதலாளிகளாக ஆகி இருக்கிறார்கள். அப்படி இருந்தவர்களுக்கு 7 சனி காலத்திலே பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் மீட்டெடுத்து மீண்டும் முன்னேறி வந்து கொண்டிருக்கக்கூடிய, அதைவிட மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைக்கக்கூடிய அந்த வழிகளை இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறது என்று என்னுடைய இந்த அனுபவத்திலே நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இவையெல்லாம் நடந்த விஷயங்களையும் நடக்க இருக்கக்கூடிய விஷயங்களை நடந்த விஷயங்களின் அடிப்படையிலே நல்லவைகளாக மாற்றிக் கொள்வதற்கு எச்சரிக்கை. எச்சரிக்கை என்ன? சாத்வீகமான முறையில வெற்றி பெறுங்கள். ஏற்கனவே ஒரு பதிவு தந்திருக்கின்றேன், ராகு தரும் சிம்மாசனம் என்று. இப்போது ராகு உங்களுக்கு அற்புதத்தை அமைத்து தருவது, சனி பகவானோடு இணைந்த ராகு என்பது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாத வாழ்வியலிலே ஒரு மாற்றத்தையும், அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய நெப்டியூன் என்ற கிரகம் தன லாபத்தை அள்ளித்தர காத்திருக்கிறது என்பது யாரும் சொல்லாத கருத்து. எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் இது சார்ந்த பல பதிவுகளிலே அவ்வப்போது நுணுக்கங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருப்பேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். சரி, பரிகாரம் ஏதாவது இருக்கிறதா என்றால், பரிகாரம்
உங்களோடு வயதில இளையோர்களை அன்போடு வைத்திருங்கள். மிகப்பெரிய உயரம் உங்களுக்காக காத்திருக்கிறது. சாத்வீக முறையில இருங்கள். பொறுமையை கையாண்டு மிகப்பெரிய உயரங்களை நோக்கி நீங்கள் செல்வது நிச்சயம் சாதனை. வெற்றி மட்டுமல்ல, மிகப்பெரிய சாதனை என்பது நிச்சயம் உங்களால் செய்ய முடியும். செய்வதற்கு கிரகங்கள் துணை புரிகிறது. இந்த 1000 சனியின் தாக்கம் என்பதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.